இன்றைய முக்கிய செய்திகள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 67,000 வாக்கு வித்தியாசத்தில் பாமக வேட்பாளர் தோல்வி. 13 இடைத்தேர்தல்களில் 10 இடங்களை கைப்பற்றியது இந்தியா கூட்டணி. 2 இடங்களில் வென்ற பாஜக பீகாரில் சுயேட்சையிடம் தோல்வி. சொகுசுக்கார் அனுப்பாததால் அரசு ஊழியரை அடித்து உதைத்த ஆளுநர் மகன். ஆளுநரும் காவல்துறையினரும் அலட்சியப்படுத்தியதாக குடும்பத்தினர் புகார். வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் திரு சிவா 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். அத்தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி மறைவை தொடர்ந்து அங்கு கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. திமுக சார்பில் அன்னியூர் திரு சிவா, பாமக சார்பில் திரு அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா ஆகியோர் போட்டியிட்டனர். அதிமுக இத்தேர்தலை புறக்கணித்தது. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி கணக்கை தொடங்கிய நிலையில் அடுத்தடுத்த சுற்றுகளில் அவரது வெற்றி பிரகாசமானது. வாக்கு எண்ணிக்கை முடிவில் 1,24,053 வாக்குகளை பெற்ற அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் திரு அன்புமணியை விட 67,757 வாக்குகள் கூடுதலாக பெற்று அமோக வெற்றி பெற்றார். பாமக வேட்பாளர் திரு அன்புமணிக்கு 56,296 வாக்குகள் கிடைத்தன. நாம் தமிழர் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா 10,602 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டை பறிகொடுத்தார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற மகிழ்ச்சியை அண்ணா அறிவாலயத்தில் திரண்டிருந்த தொண்டர்களுக்கு இனிப்பு கொடுத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பகிர்ந்து கொண்டார். இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வழங்கியதற்காக விக்கிரவாண்டி மக்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள திரு ஸ்டாலின், ஈரோடு இடைத்தேர்தல் மக்களவைத் தேர்தல் வரிசையில் சாதனை பயணம் தொடர்வதாக கூறியுள்ளார். அவதூறுகளையும் பொய்களையும், குறிப்பாக தம் மீது கீழ்த்தரமான பரப்புரையை பாஜக அணியினர் செய்த நிலையில் பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மதிக்காமல் மக்கள் அவர்களை விரட்டி அடித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாஜகவின் தோல்வி முகம் தொடரும் நிலையில் மாநில உணர்வுகளை மதிக்காமல் ஆட்சியையும் கட்சியையும் நடத்த முடியாது என்பதை இனியாவது அக்கட்சி உணர வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் கிடைத்திருக்கும் வெற்றி திமுக அரசு நாள்தோறும் செய்து வரும் சாதனைகளுக்கு மகுடம் சூட்டியிருப்பதாக கூறியுள்ள அவர், இந்த வெற்றி தங்களுக்கு உற்சாகத்தையும் எழுச்சியையும் மட்டுமின்றி கூடுதல் பொறுப்பையும் கொடுத்துள்ளதாகவும் திமுகவின் சாதனை பயணம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் 10 இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் இணைந்து உருவான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் நாடாளுமன்றத்தில் அதிக பலத்துடன் உள்ளது. இந்நிலையில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு பல பரீட்சையாக 7 மாநிலங்களில் உள்ள 13 தொகுதிகளில் கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதன் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலம் தேரக் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களமிறங்கிய முன்னாள் முதலமைச்சர் திரு சுக்வீந்தர் சிங் சுகுவின் மனைவி கமலேஷ் தாக்கூர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட 9,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். மற்றொரு தொகுதியான நலகரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஹர்தீப் சிங் பாவா வெற்றி பெற்றார். அதே சமயம் ஹமீர்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஆஷிஷ் சர்மா வெற்றியை வசப்படுத்தினார். மத்திய பிரதேச மாநிலம் அமர்வாரா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தீரன் ஷா இன்வாடி, பாஜக வேட்பாளர் கமலேஷ் பிரதாப் ஷா இருவருக்கும் இடையே ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி முன்னிலை மாறியபடியே இருந்த நிலையில் இறுதியாக பாஜக வேட்பாளர் 1,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத், மங்களூர் தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றியை கைப்பற்றினர். டேராடூனில் காங்கிரஸ் அலுவலகம் முன் திரண்ட அக்கட்சி தொண்டர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தோளில் தூக்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற ராய்கஞ்ச், ரானாகட் தக்ஷின், பாக்தா, மணித்தாலா ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். அதில் 3 தொகுதிகள் பாஜக வசம் இருந்தவையாகும். பஞ்சாப் மாநிலம் மேற்கு ஜலந்தர் தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகளான காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் எதிரெதிராக களம் கண்ட நிலையில்
ஆம் ஆத்மி வேட்பாளர் மொகிந்தர் பகத் வெற்றி பெற்றார். பீகார் மாநிலம் ரூபாலி தொகுதியில் பாஜக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வேட்பாளர் கவந்தர் பிரசாத் மண்டலை சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருப்பது பற்றி கருத்து தெரிவித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கெரா, 2014ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் சந்தித்த தொடர் தோல்விகளைப் போல பாஜகவுக்கு மக்களவை தேர்தல் முதல் தோல்வி காலம் ஆரம்பமாகியுள்ளதாக கூறினார். இனி எதிர்காலத்தில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவுக்கு தோல்விகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சொகுசு கார் அனுப்பாததால் ஒடிஷா ஆளுநரின் மகன் அடித்து உதைத்து தாக்கியதாக ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு அதிகாரி புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைகுந்த பிரதான் என்ற அந்த அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பூரி வருகைக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்டார். பூரியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருந்த திரு வைகுந்த பிரதானிடம் பூரி ரயில் நிலையத்திலிருந்து தான் அங்கு வர சொகுசு கார்களை அனுப்புமாறு ஆளுநர் திரு ரகுபீர் தாஸின் மகன் லலித்குமார் கூறியுள்ளார். அப்போது சொகுசு கார்கள் இல்லாததால் சாதாரண கார்களை திரு பிரதான் அனுப்பி வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆளுநரின் மகன் தனது அறைக்கு வரவழைத்து நண்பர்கள் முன்னிலையில் அடித்து உதைத்ததுடன் மிகவும் இழிவுபடுத்தியதாக திரு பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநரின் முதன்மை செயலரிடம் அவர் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். ஆளுநரின் முதன்மை செயலரிடம் நடந்த சம்பவத்தை கூறியபோது அவர் கண்டுகொள்ளாததால் புகாரை மின்னஞ்சல் செய்ததாக திரு பிரதான் தெரிவித்தார். இதனிடையே இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள திரு பிரதானின் மனைவி திருமதி சயோஜ் காவல் நிலையத்திலும் தங்கள் புகாரை ஏற்க மறுத்ததாக தெரிவித்தார். 4 दिन के बाद गवर्नर, क्योंकि प्रेसिडेंट यहाँ पे भी थे, इसलिए 4 दिन के बाद गवर्नर से मिले. गवर्नर का कोई गुड रिस्पॉन्स नहीं था. तो अभी एफआईआर दिए है, क्योंकि उसके अगले दिन उनको अथॉरिटी के पास फोन किया, मुझे ऐसा ऐसा हुआ. अथॉरिटी बोले कि आप भुवनेश्वर आ जाओ. मैं चाहती हूँ जो मेरे हस्बैंड को मारे हैं उन लोगों को पुलिस पकड़े, अरेस्ट करे और जितनी जल्दी चाहे न्याय मिले मेरे हस्बैंड को. 20 ஆண்டு காலம் விமானப்படையில் பணியாற்றிய தம் கணவரை தாக்கிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமதி சயோஜ் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் கிராம மக்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய பெண் ஐஏஎஸ் அதிகாரி பூஜாவின் பெற்றோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மகாராஷ்டிர மாநில பிரிவைச் சேர்ந்த பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்கர் புனே துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தனது தனிப்பட்ட சொகுசு காரில் சைரன் பொருத்தியது, விஐபி நம்பர் பிளேட் கோரியது, புனே கூடுதல் கலெக்டர் அஜய் மோர் இல்லாத நேரத்தில் அவரது அலுவலகத்தை பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பூஜா கேத்கர் மீது சுமத்தப்பட்டன. இது தொடர்பாக புனே ஆட்சியர் அளித்த புகாரை தொடர்ந்து மாநில அரசின் தலைமைச் செயலாளரின் உத்தரவின் பேரில் வாசிமுக்கு பூஜா கேத்கர் இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனிடையே யுபிஎஸ்சி தேர்வில் சில சலுகைகளை மோசடியாக பெற்றதாகவும் பூஜா மீது புகார் எழுந்துள்ளது. அவரது ஓபிசி அந்தஸ்து குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புனே அருகே தாட்வாலி கிராமத்தில் விவசாயிகளின் நிலத்தை பூஜாவின் பெற்றோர் ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு கிராம மக்கள் கோரிய போது அவர்களுடன் ஐஏஎஸ் அதிகாரி பூஜாவின் தாயார் மனோரமா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். ஒரு வருடம் முந்தைய இந்த வீடியோ வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் விவசாயி ஒருவரின் புகாரின் பேரில் பூஜாவின் தாயார் மனோரமா, தந்தை திலீப் உள்ளிட்ட 7 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் புனே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே பூஜா மீதான புகார்கள் குறித்து மத்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் கூடுதல் செயலர் திரு மனோஜ் திவேதி விசாரணையை தொடங்கியுள்ளார். இந்த விசாரணை 2 வாரங்களில் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் பூஜா பணி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மகாராஷ்டிர மேலவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 9 இடங்களை கைப்பற்றியுள்ளது. 11 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 12 பேர் போட்டியிட்ட நிலையில் ஷிண்டே பிரிவு சிவசேனா, அஜித் பவார் கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணியைச் சேர்ந்த 9 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்ததாக கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னோட்டம் இந்த வெற்றி என துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் சிறுநீரக சிகிச்சை பிரிவு, காது மூக்கு தொண்டை மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுடன் போலி மருத்துவமனை செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாவ்லா வட்டம் கேரளா கிராமத்தில் இயங்கி வந்த அந்த மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் மோசடி அம்பலமானது. போலி மருத்துவரால் நடத்தப்பட்டு வந்த அந்த மருத்துவமனைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மருத்துவர், செவிலியர்கள், உதவியாளர்கள் என அனைவருமே எந்த தகுதியும் இல்லாமல் மருத்துவமனையில் பணியாற்றி வந்ததாக அதிகாரிகள் கூறினர். மழை எப்போது பெய்தாலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து துறைகளும் இணைந்து மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதாக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார்.
சென்னை ஆலந்தூர் மணப்பாக்கம் பகுதியில் அடையாற்றில் 24 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் மியாட் பாலம் முதல் விமான நிலையம் வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் கரையை பலப்படுத்துதல் மற்றும் வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று திரு சிவதாஸ் மீனா தெரிவித்தார். தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது பற்றி காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி ஆகிய 4 அணைகளிலும் முழு கொள்ளளவு நீர் இருக்கும் போதும் காவிரி உரிமை நீரை வழங்க முடியாது என்று கூறுவது அடாவடித்தனமானது என்று அவர் கூறியுள்ளார். தமிழக விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கர்நாடக முதலமைச்சரிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாணவர் பேரவை சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது. இதனால் நீண்ட தூரத்திலிருந்து அருவி குளியலுக்காக ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மெயின் அருவியில் தடை நீடித்தாலும் பழைய அருவி மற்றும் புலி அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டு படகுகள் அதிகாலை கரை திரும்பிய நிலையில் துறைமுக ஏல கூட்டத்தில் மீன்களை வாங்க ஏராளமானோர் திரண்டனர். காற்று காரணமாக மீன்வரத்து குறைவாக இருந்த போதும் விலை குறைந்திருந்ததால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறிய வகை சீலா மீன் கிலோ 400 முதல் 500 ரூபாய் வரையும், பெரிய சீலா மீன் 800 ரூபாய் வரையும், விளை மீன் கிலோ 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும், பாறை மீன் கிலோ 300 ரூபாய் வரையும் விற்பனையாகின. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து சவரன் 54,440 ரூபாயாகவும், கிராம் 6,805 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் 10 இடங்களை கைப்பற்றியுள்ளன. சொகுசு கார் அனுப்பாததால் ஒடிஷா ஆளுநரின் மகன் அடித்து உதைத்ததாக ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு அதிகாரி புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.